பாலியல் புகாரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மத்தியில பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. சமரசம் அப்படிங்கிற பேர்ல புகார் திரும்ப பெறப்பட்டதா சொல்றாங்க. புகார் கொடுத்த பெண் காவலருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக ஏன் சுயேட்சையான குழு அமைக்கல? அப்படி எந்த விசாரணையும் நடத்தாம மீண்டும் பணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா மக்கள் யாராவது இதே மாதிரி பாலியல் புகார்ல சமரசம் பேசிட்டு வழக்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா காவல்துறை ஒத்துக்குமா? அடித்தட்டு மக்களுக்கு ஒரு நீதி, வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி அப்படின்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துதா இந்த அரசின் செயல்பாடு? பாலியல் குற்றச்சாட்டு பத்தி விசாரிச்ச குழு புகார் அளிச்ச பெண்ணுக்கு உள்நோக்கம் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? அந்த ஆதாரங்களை வெளிப்படையாக வெளியிட முடியுமா? பாலியல் புகார்ல சமரசம்ன்ற பேர்ல மிரட்டல் நடக்கிறதா வர சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஸ்டாலின் அரசு என்ன பதில் சொல்ல போகுது? புகார் அளித்த பெண் காவலருக்கு எதிராக பழக்கம் இருந்ததாக தகவல் வெளியிடப்படுது. இது பாதிக்கப்பட்டவங்களை அவமானப்படுத்தி புகார் அளிக்கிறத தடுக்கிற முயற்சியா? புகார் அளிக்கிற பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு அமைப்புகள்ல இருக்கிற விசாரணை முறைகள்ல ஏன் மாற்றங்கள் கொண்டு வரப்படல? சென்னை, கோவை, திருச்சி ஆகிய இடங்களில் பாலியல் புகார்கள் சமரசம் என்ற பெயரில் முடிக்கப்படுகிறது. இது போன்ற மிரட்டல்களை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? உயர் அதிகாரிகள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க சுயேட்சையான வெளிப்படையான ஒரு அமைப்பை உருவாக்க ஸ்டாலின் அரசு தயங்குறது ஏன்? ஸ்டாலின் மாடல் அப்படின்னு பரவலாக பேசப்படுற இந்த ஆட்சியில பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நீதி வழங்குறதுல உள்ள குறைபாடுகளை நீக்கிறதுக்கு ஸ்டாலின் அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு? பாலியல் புகார்கள்ல நீதியை உறுதி செய்ய தமிழ்நாட்டில் ஒரு வலுவான பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான கொள்கையை ஸ்டாலின் அரசு எப்போது உருவாக்கும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சா தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். விடை கிடைக்குமா?